கூட்டு விளைவு அத்தியாயம் 2 பகுதி 4. 51:49 அப்படின்னு ஒருவர் முழங்கினார். மற்றவரை விட நீங்கள் கூடுதலாக செய்ய முன்வர வேண்டும் அப்படின்னு அவர் வாதிட்டார். தியாகங்கள் மற்றும் பெருந்தன்மையின் மேல்தான உறவுங்க கட்டியெழுப்பப்படுது. 80-20 அப்படின்னு மற்றொரு குரல் ஒலிச்சுது. பயிலரங்க நடத்திக்கிட்டு இருந்தவர் மேடை அருகே இருந்த கரும்பலங்க கிட்ட சென்று 100/0 அப்படின்னு பெரிய எழுத்துக்களில் எழுதினார். நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 100% பொறுப்பேற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த உறவு தழைக்கும். இல்லைனா அது எப்போது வேண்டுமானாலும் முறிஞ்சு போயிடலாம். அதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உடனடியாக அந்த கருத்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் முற்றிலுமாக புரட்டி போடும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தேர்ந்தெடுப்புகள், எனக்கு நடக்கின்ற விஷயங்களுக்கு நான் எதிர்வென்ற ஆட்டுகின்ற விதம் ஆகியவற்றுக்கு எப்போதும் நான் 100% பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கும். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றத என்னால் உணர முடியுது. உங்கள் வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு நான் யாரையாவது கேட்டால் இது என்ன கேள்வி, என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த உலகில் இயங்கி கொண்டிருக்கிற விதத்தை பாருங்கள். பிறர் மீது பழி போடுதல், குறை கூறுதல், பலிக்கடாக்களாக உணருதல், தங்களுடைய பிரச்சனைகளுக்கு பிறர் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு போன்றவை தான் அதிகமாக உங்களுடைய கண்களுக்கு படும். நீங்கள் ஒரு இடத்திற்கு தாமதமாக போய் சேருவதற்கு போக்குவரத்து நெரிசலை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னாலோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தை அல்லது சக ஊழியர் செய்த காரியத்தால் தான் நீங்கள் மோசமான மனநிலை இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு 100% பொறுப்பேற்று கொண்டிருக்கல அப்படின்னு பொருள். நீங்கள் அச்சடிக்க சென்ற இடத்துல கூட்டமாக இருந்ததாலா நீங்கள் தாமதமாக வந்தீங்களா? நீங்கள் அதை செய்யறதுக்கு ஏன் கடைசி நேரம் வரைக்கும் காத்திருந்தீங்க? அந்த தாமதத்தை ஏன் ஏற்படுத்தினீங்க? உங்களுடைய சக ஊழியர் உங்களுடைய விளக்க உரையில் ஏதோ குளறுபடி செஞ்சிட்டாரா? அதை கூடுதலாக ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துருக்கலாம் இல்லையா? நீங்கள் செய்கின்ற அல்லது செய்யாமல் இருக்கின்ற அனைத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதுபோல் உங்களுக்கு நடக்கின்ற விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுறீங்க என்பதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த மனப்போக்கு என் வாழ்க்கையை புரட்சிகரமாக மாற்றிடுச்சு. அதிர்ஷ்டம், சூழ்நிலைங்க, சரியான சந்தர்ப்பம் போன்றவை ஒரு பொருட்டே இல்லை. நாட்டோட அதிபர் யார், அந்த நாட்டுக்கு சிஎம் யார், இந்த நாட்டுக்கு சிஎம் யார், பொருளாதாரம் எந்த அளவு மோசமாக சரிஞ்சிருக்குது, மற்றவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, இவங்க நம்மளுக்கு என்ன செய்யலை அப்படின்றது எதுவுமே ஒரு பொருட்டு இல்லை. என் மீதான 100% கட்டுப்பாடு என்னிடம் தான் இருக்குது. என் தலைவிதியை நிர்ணயம் செய்து கொள்வதற்கான எல்லையற்ற